காலங்கள் சுறுசுறுப்புடன் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை முறையாக பயின்று தினமும் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி தான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுகிறது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் கொஞ்ச நாளில் அப்படியே முடிந்துவிடும், வேறு தொடர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் பார்ப்பதற்கும் கழிப்பதற்கான நிகழ்ச்சிகள். இது பார்த்து பழகி நாம் உடல் ஆரோக்கியமாகவும் நோய் வராமலும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இது ஒரு வைத்திய முறை, இது ஒரு வாழ்க்கை முறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு வேலூர் மாவட்டம் ஆம்பூரிலிருந்து கிறிஸ்டன் அஷ்டாங்க யோக பள்ளியிலிருந்து படித்த 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஹரிஷ் பாபு 12 வயது, அக்ஷயகுமார் 11 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். செய்யுங்கள், பார்க்கலாம். விருச்சிக ஆசனத்தை ஒரு காலை தூக்கி செய்ய போகிறார்கள். அப்படியே நேரப்படு, மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. தேழ் ஆசனத்தில் ஒரு காலை மட்டும் தூக்கி செய்ய போகிறார்கள். முதல்ல 2 காலையும் வச்சுட்டு மெதுவாக ஒரு காலை தூக்கணும். விருச்சிகாசனம் செய்வது கடினம், ஒரு கால் தூக்க செய்வது அதை விட கடினம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் சரி செய்யக்கூடிய ஆசனம். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், கண்ணு, மூக்கு, காது, மூளை, இவைகளில்தான் நிறைய வியாதிகள் வரும். இந்த ஒரே ஆசனத்தை செய்தாலே அந்த உறுப்புகளுக்கு எந்த வியாதியும் வராது. அவைகள் வந்தாலும் முழுமையாக நீங்கிவிடும். நினைவாற்றல் மாணவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சின்ன காய்ச்சல் மண்டடி வைத்தவர்கள் கூட வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள், மெதுவாக இறக்கணும். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். எந்த காலை தூக்கினீர்களோ அதை தலையில் வைத்துக்கொண்டு அடுத்த காலை தூக்கணும். போ பண்ணுங்க. அவர்கள் உடல் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, என்ன சொல்கிறார்களோ அதன்படி செயல்படுகிறது. உடலும் மனமும் ஒன்றாக செயல்பட வேண்டும். அதுதான் யோக பயிற்சி. உடல் மனம் ஒன்று சொல்ல, உடல் ஒன்று செய்யக்கூடாது. இரண்டும் சேர்ந்தாற்போல் இயங்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு
இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே நேராக பார்த்து படுங்க. முதல்ல தலையில் வை, அதுக்கப்புறம் மெதுவாக தூக்கலாம். விருச்சிகாசனத்தில் ஒற்றைக்கால் தூக்கிய விருச்சிகாசனம். மெதுவாக இறக்குங்கள். மூச்சு இழுங்கள். நன்றாக 2-3 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். செய்யுங்கள். காலை விரைப்பாகணும். இந்த மாதிரியான ஆசனங்கள் எல்லாம் மாணவர்கள் காலையிலும் மாலையிலும் பழகி சாதனை செய்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். எழுந்து பத்மாசனத்தை போடுங்கள். நேராக வந்து உட்காருங்கள். கடினமான ஆசனங்களை செய்வதென்று சொன்னால் அதில் ஒரு சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும். கடினமான ஆசனங்களை செய்யும் பொழுது உடலில் அங்கே இங்கே வலி வரும். சின்ன குழந்தைகள் அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த ஆசனத்தை அப்படியே விட்டு விடுவார்கள். வலியை தாங்கி தாங்கி சாதனை செய்யும் பொழுது வலியே வராது. கொஞ்ச நாளில் வலி போய்விடும். அப்படி எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்காகத்தான் 84 லட்சம் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். எல்லா உடம்பும் எல்லா ஆசனமும் செய்ய முடியாது. ஆகவே நமது உடம்புக்கேற்ற ஆசனங்களை எடுத்துக்கொண்டு காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். திருமூலர் சொல்கிறார் 3 வேளையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? உடல்லே வாதபித்த சிலைத்துவம் 3ம் இருக்கிறது. அந்த 3ம் ஒரு ரேஷியோவில் இருக்கணும். வாதம், பித்தம், கபம் 4:2:1 எந்த நிலையில் இருக்க வேண்டும். அதில் நாம் உடலை உபயோகிக்கக்கூடிய முறையிலே இந்த வாத பித்தம் கூடுதல் குறைதல் ஆகும் பொழுது நோய்கள் வந்து விடுகிறது. மழையிலே நனைந்தால் கபம் வந்துவிடும், வெயிலே அலைந்தால் வாதம் வந்துவிடும். அதிகப்படியான பித்த சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் பித்தம் வந்து விடுகிறது. ஆகவே இவையெல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் செய்துவிட்டால் இந்த 4:2:1 என்ற நிலையில் வாதபித்த சிலைத்துவம் சமநிலைப்பட்டுவிடும் என்று திருமூலர் சொல்கிறார். 3 வேளை செய்ய முடியாவிட்டாலும் நாம் 2 வேளையாவது செய்தால் நம் உடல் வாதபித்த சிலைத்துவம் சமநிலை அடைந்து நோயே வராது, நீண்ட நாள் வாழலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலிருந்தே பெரியவர்களும் நடுத்தர வயதினர்களும் பழகி பல்வேறுபட்ட நோய்கள் வராமல் தடுக்கவும் வந்தாலும் அவை நீக்கவும் இவளை செய்து பழகிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.